Hello guys, I'm Dhanlakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அப்படினே நான் சொல்லுவேன். அது பிகினர்ஸா இருந்தாலும் சரி, எந்த விதமான லேர்னர்ஸா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கான டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்கா இருக்க போதுன்னே சொல்லலாம். தமிழ்ல இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இனிமேல் நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடவே மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் பேசிக்கவே மாட்டாங்க. அவ இனிமேல் காலையில் காஃபி குடிக்கவே மாட்டா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ நம்ம சொல்லுவோம் இனிமேல் அதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு, இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேசுறதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசணும், அதுக்குண்டான கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இனிமேல் நான் செய்யவே மாட்டேன், இனி அது நடக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ், அதாவது நம்மளோட முக்கியமான கீ ஃப்ரேஸ்னே சொல்லலாம். அதுதான் இது. என்னது? நோ லாங்கர் அப்படிங்கிற ஃப்ரேஸ். நோ லாங்கர், இனிமேல் செய்யவே மாட்டேன், இனிமேல் இது நடக்காது சொல்லும்போது நோ லாங்கர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசலாம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் நோ லாங்கர் அப்படிங்கிற நம்மளுடைய கீ ஃப்ரேஸ், அதுக்கப்புறம் வேர்ப் 1, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் நிகழ்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நோ லாங்கர்னு மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம ஹியர் ஆஃப்டர், ஹென்ஸ்ஃபோர்த் அப்படிங்கிற வேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய மீனிங்கும் இனிமேல் அப்படி நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நோ லாங்கர் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துலலாம் ஹியர் ஆஃப்டர், ஹென்ஸ்ஃபோர்த் யூஸ் பண்ண முடியுமானா அது முடியாது. இது ரெண்டுத்தினுடைய மீனிங்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அது என்ன அப்படின்னா, இப்போ நோ லாங்கர் அப்படிங்கிறது இனிமேல் ஒரு விஷயம், ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது நோ லாங்கர்னு யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்னா, பட் ஹியர் ஆஃப்டர், ஹென்ஸ்ஃபோர்த்துங்கிறது இப்பேலேருந்து ஒரு விஷயம் நடக்காது, இப்பேலேருந்து ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அவன் இனி அந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான், பட் இனிமேல் அவன் அந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டான் அப்படி சொல்லும்போது நோ லாங்கர்ன்றது யூஸ் பண்ணும். இப்பேலேருந்து அவன் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய மாட்டான் அப்படி சொல்லும்போது ஹியர் ஆஃப்டர் ஆனால் ஹென்ஸ்ஃபோர்த் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்பேலேருந்து ஃப்யூச்சரில் அவன் இந்த நிறுவனத்தில், இந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டான், வேறு கம்பெனியில் வேலை செய்வான் நார்மலாக சொல்லும்போது ஹியர் ஆஃப்டர், ஹென்ஸ்ஃபோர்த். ஆனால் அவன் அந்த கம்பெனியில் இனிமேல் வேலை செய்யவே மாட்டான் அப்படி சொல்லும்போது நோ லாங்கர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா, இதை இப்போ இந்த ஃபார்மேட்டில் நான் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோமா, அவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், அவனை பற்றி தான் பேசியிருக்கிறோம் இல்லையா. அப்போ ஹீ நோ லாங்கர், ஹீ நோ லாங்கர், அப்புறம் என்னது? வேர்ப் 1 கொடுத்துருக்குறோம். அந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டான்னு சொல்லுவோம். இப்போ வேலை செய்கிறத தான் இந்த சென்டென்ஸில் நம்ம வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஹீ நோ லாங்கர் ஒர்க்ஸ்ன்னு போகணும். ஏன்னா ஹீ சப்ஜெக்டாக இருக்கிறனால ஒர்க்கோட எஸ் சேர்த்து தான் நம்ம பேசணும். வேர்ப் 1 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? அப்போ ஹீ நோ லாங்கர் ஒர்க்ஸ் இன், அந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டான், அப்போ இன் தட் கம்பெனி. ஓகேவா? இப்போது ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு ஹியர் ஆஃப்டர் யூஸ் பண்ணி இதே சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஹியர் ஆஃப்டர், அவன் இந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டான், இப்போலேருந்து அவன் இந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர் ஹி வில் நாட் ஒர்க் in that company வரும். ஓகேவா?
இப்போலேருந்து அவன் இந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டான் அப்படி சொல்லும்போது ஹியர் ஆஃப்டர் ஹீ வில் நாட் ஒர்க் இன் தட் கம்பெனி, அவன் இனிமேல் இந்த கம்பெனியில் வேலை செய்யவே மாட்டான். அப்படி சொல்லும்போது ஹீ நோ லாங்கர் ஒர்க்ஸ் இன் தட் கம்பெனி அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நம்ம என்ன ஃப்ரேஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரேஸ் தான். ஏன்னா இது கூட கேள்விப்பட்டிருப்போம், நோ லாங்கர் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் நம்ம வந்து இங்கிலீஷில் பேசுகிறதில்ல. அதனால் நோ லாங்கர் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு சொல்லி நிறைய சென்டென்சஸ் டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன்ஸில் பேசி பழகலாம். இப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த எல்லா சென்டென்சஸையும் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் இனிமே இங்கே இருக்க மாட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் இனிமேல் இங்கே இருக்க மாட்டா அப்படி சொல்கிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் என்ன? அவளை பற்றி தான் பேசியிருக்கோம். அப்போது ஷீ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நோ லாங்கர் அப்படிங்கிறது இல்லையா, ஷீ நோ லாங்கர். அப்புறம் என்ன? வேர்ப் 1 அதுதான் யூஸ் பண்ணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே இருக்க மாட்டா. ஸோ இங்கே இருக்க மாட்டா அப்படிங்கிறதா வேர்பு. ஸோ இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கே வாழ்கிறது இல்லையா. அப்போது ஷீ நோ லாங்கர் லிவ்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இருக்க மாட்டா லிவ்ஸ் ஹியர். எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் ஹர் மேரேஜ். அவ்வளோதான். Just read the sentence. She no longer lives here after her marriage அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அந்த சண்டையினால் நாங்கள் இனிமே பேச மாட்டோம். அந்த சண்டைனால நாங்கள் இனிமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நாங்கள் இனிமே பேச மாட்டோம் இதான் ஃபர்ஸ்ட் வரும். இதில் நாங்கள் அப்படிங்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட். அப்போது we no longer பேசுறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னது? வேர்பாக வந்திருக்கு. அப்போ வேர்ப் என்னன்னு போடலாம்? we no longer talk. நாங்கள் பேச மாட்டோம். we no longer talk. அந்த சண்டையினால, because of that fight, அந்த சண்டையினால. just read the sentence now. we no longer talk because of that fight அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க இனிமேல் ஒன்றா விளையாட மாட்டாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதனால் இனிமேல் அவங்க ஒன்றா விளையாடவே மாட்டாங்க அப்படி சொல்கிறோம். அப்போது அவங்க தே நோ இனிமேல் அப்படி சொல்கிறோம் இல்லையா. நோ லாங்கர் தே நோ லாங்கர் ஒன்றா விளையாட மாட்டாங்க அப்படின்னா தே நோ லாங்கர் ப்ளே டுகெதர். ஒன்றா விளையாட மாட்டாங்கன்னா ப்ளே டுகெதர். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அப்படின்னா டியூ டு அ ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ரீட் பண்ணுங்க. they no longer play together due to a small misunderstanding அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அடுத்தது என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் இது. இனிமே என் அப்பா கார் ஓட்ட மாட்டார். இனிமே என் அப்பா கார் ஓட்ட மாட்டார் அப்படின்னா ஏன் அப்பா அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். மை டேட் நோ லாங்கர் கார் ஓட்ட மாட்டாருங்கிறது, ஓட்டுறதுங்கிறதா வேர்பு. அப்போது நோ லாங்கர் டிரைவ்ஸ். ஏன் டிரைவ்ஸ்? மை டாட் அப்படிங்கிறது ஹீ இல்லையா. ஹீ ஷீட்டு வந்து நம்ம என்ன போடுவோம்? வேர்ப் கூட எஸ் சேர்த்துவோம், இல்லைன்னா இஎஸ் சேர்த்துவோம் அந்த வேர்ப் தகுந்த மாதிரி. அப்போ ஹீங்கிறனால மை டேட் நோ லாங்கர் டிரைவ்ஸ் அ கார். அவ்வளோதான். ஓகேவா. மை டேட் நோ லாங்கர் டிரைவ்ஸ் கார் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவள் ஃபோன்லேயே டைம் பார்க்குறனால இனிமே அவள் வாட்ச் கட்ட மாட்டா அப்படின்னு சொல்கிறோம். அவள் ஃபோன்லேயே டைம் பார்க்குறா, ஃபோனையே யூஸ் பண்ணிக்கிறா, அதனால் அவள் என்ன பண்ணுறதில்ல? வாட்ச் கட்டுறதில்ல. ஃபோனையே யூஸ் பண்ணுறதுனால அவள் வாட்ச் கட்டுறதில்லன்னு சொல்கிறோம். அப்போது அவள் வாட்ச் கட்ட மாட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். ஷீ நோ லாங்கர் wears a watch. எதனால்? இனிமே அவள் வாட்ச் கட்ட மாட்டா. ஷீ நோ லாங்கர் wears a watch எழுதியாச்சு. அவள் ஃபோன்லேயே டைம் பார்க்குறனால, அதாவது ஃபோனையே யூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறோம். அப்போது since she uses
her phone. இப்படின்னு போட்டாலே கரெக்டான மீனிங் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ she no longer wears a watch since she uses her phone அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நான் காஃபிக்கு மாறிட்டேன், அதனால் இனிமே டீ குடிக்க மாட்டேன். பாருங்க, இனிமே டீ குடிக்க மாட்டேன், நான் இனிமே டீ குடிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறோம். அப்போது I no longer drink tea. I no longer drink tea. காஃபிக்கு மாறிட்டேன் அதனாலன்னு சொல்கிறோம். Because I switchedன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தில் மாறும்போது I switched to coffee. அவ்வளோதான். I no longer drink tea because I switched to coffee அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, என் ஃப்ரெண்டு இனிமேல் ஸ்மோக் பண்ண மாட்டான், என் ஃப்ரெண்டு இனிமேல் ஸ்மோக்லாம் பண்ண மாட்டான் அப்படி சொல்கிறோம். அப்போது ஆல்ரெடி இது எல்லா சென்டென்சஸையும் நோட் பண்ணிங்களா? இந்த எல்லா சென்டென்சஸ்லையும் ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு விஷயம் செஞ்சுருப்போம், அதை இனிமேல் செய்யவே மாட்டோம் அப்படி சொல்கிறதுக்கு தான் நோ லாங்கர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரி பாருங்கள், என் ஃப்ரெண்டு, my friend no longer smoke இல்லையா? my friend no longer smokes. ஸ்மோக் பண்ண மாட்டான் அப்படி சொல்லும்போது ஸ்மோக்ஸ். ஏன் ஸ்மோக் கூட எஸ் சேர்த்து எழுதியிருக்கிறோம்? மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது யார்? ஹீ. ஹீ ஷீட்டு வந்ததுன்னா என்ன போடுவோம்? வேர்ப் கூட எஸ் இல்லைன்னா எஸ் சேர்த்துவோம் இல்லையா? அப்போ மை ஃப்ரெண்ட் நோ லாங்கர் ஸ்மோக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ், நாங்கள் இனி அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டோம், சாப்பாடு சுத்தமாக சரியில்லை. ஏன்னா சாப்பாடு சுத்தமாக சரியில்லை, அதனால் நாங்கள் இனிமேல் அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டோம்னு சொல்கிறோம். அப்போது நாங்கள் இனிமே அப்படின்னா we no longer அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டோம். go to that hotel. ஏன்னா இங்கே தமிழில் நம்ம ஏனான்னு சொல்லிகிட்டே இருக்க மாட்டோம், அப்படியே கண்டினியூஸாக பேசுவோம். இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பிகாஸ் சாப்பாடு சுத்தமாக சரியில்லை, the food too bad, the food is too bad அப்படிங்கிறது. சரி, இப்போ ரீட் பண்ணுங்க. we no longer go to that hotel because the food is too bad அப்படின்னு சொல்லணும். let's look at the next sentence. அவன் பொய் சொன்னதுனால அவ இனி அவனை நம்ப மாட்டா, அவ இனி அவனை நம்ப மாட்டான்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எது மாற்றுவோம்? அவ, ஷீ, இனி, நோ லாங்கர். அவனை நம்ப மாட்டாங்கிறது தான் என்னது? வேர்பு. அப்போ ட்ரஸ்ட் எஸ் சேர்க்கணும் கட்டாயமா. ஷீ நோ லாங்கர் ட்ரஸ்ட் ஹிம். அவன் பொய் சொன்னனால, அதனால் பிகாஸ் he lied. அவ்வளோதான், பிகாஸ் he lied, பொய் சொன்னனால. she no longer trust him because he lied அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அடுத்த சென்டென்ஸ், பாட்டி இறந்தக்கப்புறம் நாம் இனிமே அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட மாட்டோம். பாட்டி இறந்ததுனால இனிமேல் நம்ம அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது நாம அப்படிங்கிறதுனால we இனிமே no longer கொண்டாட மாட்டோம் அப்படிங்கிறத என்னது? வேர்பு. அப்போது செலிப்ரேட் அந்த ஃபெஸ்டிவல் இல்லையா? அப்போது that festival. பாட்டி இறந்தக்கப்புறம் ஆஃப்டர் grandma passed away. இப்போ ரீட் பண்ணுங்க. we no longer celebrate that festival after grandma passed away அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அடுத்தது, சமையலுக்கு ஆள் வச்சனால அவன் இனி சமைக்க மாட்டான். சமையலுக்கு ஆள் வச்சுருக்கான், ஸோ அதனால் இனிமேல் அவன் சமைக்க மாட்டான். இதில் எது வரும்? ஃபர்ஸ்ட்டு எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசும்போது பேசுவோம்? அவன், ஹீ, இனி சமைக்க மாட்டான். he no longer
cooks. எதனால சமையலுக்கு ஆள் வச்சனால because he hired a cook. இப்போ ரீட் பண்ணுங்க. he no longer cooks because he hired a cook அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அடுத்தது அவன் இனி படம் பார்க்க மாட்டான். 5th one, அவ இனி நம்மளை பார்க்க வரமாட்டா, வேற சிட்டிக்கு போறா. ஸோ இந்த 2 சென்டென்சஸும் தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த 2 சென்டென்சஸையும் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்றத இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் காமெண்ட்டில். நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இதோட இந்த கிளாஸை சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இந்த லெசன் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.